சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சமீபத்தில் விவசாயி விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள் தர்பூசணியில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலந்து விற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு. அதுக்கான வீடியோ காட்சிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதனால் உங்களுக்கு என்னமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? அவர் என்னைக்கு வந்து அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அந்த ஒரு விஷயத்தை ஒரு சோஷியல் மீடியாவில் விட்டாருங்களோ அன்னிலேருந்தே ப்ரைஸ் டவுன் ஃபால் ஆகிடுச்சு. 16,000 15,000 போன தர்பூசணி அன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்தது. இன்றைக்கி வந்து 3,000 வந்து நின்று போச்சுங்க. ஒரு டன்னுக்கு 3,000 வந்துடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விவசாயி அவனோட முதலீடு கூட எடுக்க முடியாத சூழ்நிலை. முதலீடு கிடையாதுங்க, அவன் ஸ்ப்ரே பண்ணியிருப்பான், அவன் ஆள் கூலி கொடுத்துருப்பான் பாருங்கள், அதை கூட இன்றைக்கி எடுக்க முடியாத சூழ்நிலை இன்றைக்கி எல்லா விவசாயம் தள்ளப்பட்டான். அதாவது இதனோட பாதிப்பு நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னா அங்கே அவ்வளோ விவசாயி செத்துட்ருக்கான். அவங்களோட பிரதிபலன்லாம் நாங்கள் இங்கே இவ்வளோ பேரும் வந்திருக்கோம். இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இந்த பிரச்சனைலாம் நடந்ததுன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் சொல்கிறீங்க அவர் பண்ணதால எங்களோட வியாபாரம் பாதிக்கப்படுன்றீங்களா? இப்போ தர்பூசணி பழத்தில் இன்ஜெக்ஷன், அதாவது சிரஞ்சி மூலிமா மருந்து செலுத்த முடியுமா? கெமிக்கல் கலந்து விற்பனை செய்ய முடியுமா? சார் நான் சொன்ன மாதிரிங்க சார், ஒரு சின்ன ட்ராப்பு சார், அந்த பழத்தில் ஒரே ஒரு சின்ன கல் குத்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் சார் தண்ணி வர ஆரம்பிச்சிருங்க. அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் கெட்டு போயிருங்க. அதோட ப்ராப்பர்ட்டி அதுதாங்க. நீ ஊசி குத்தி சிரஞ்சி ஏற்றி நீ அதை போகிறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அபத்தமான பொய்ங்க. அவர் ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அவர் நல்ல ட்ரெயின் ஆகிருக்கணும். ஒரு விவசாயிங்க மத்தியில் ஒரு பொய் சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி அவர் தள்ளப்பட்டார். அந்த பொய் சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது யார்? அவர் ஏன் இப்படி பேசினார்? அவர் ஒருத்தருக்காக எவனோ ஒரு கம்பெனிக்காக எங்களோட அது என்ன சந்தேகம்தான். அது ஒரு கம்பெனிக்காக அவர் அதை பேசியிருந்தால் இவ்வளோ விவசாயி இன்னைக்கு பாதிக்கப்படுறான்ல, கொஞ்சம் நெஞ்சமான விவசாயி பாதிக்கப்படல சார். சார் இவரெல்லாம் குத்தகை எடுத்து சார் 100 ஏக்கர் பயிர் வச்சுருக்காங்க. குத்தகை எடுத்து 20,000 30,000 35,000 ஒரு சில இடம்லாம் குத்தகை எடுத்து பயிர் வச்சுருக்காருங்க. இப்போது இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 ஏக்கர் பயிர் வைக்கிறாருன்னா இவருக்கு பெரிய நஷ்டம் கிடையாதுங்க. ஆனால் அவர் தகுதிக்கு அது பெரிய நஷ்டம். இவர் 100 ஏக்கர் பயிர் வாங்கி எல்லாம் கடன் வாங்கி வைக்கிறாங்க. யாரும் பெருசு எல்லாம் ஒரு மனதைரியத்தை ஏற்படுத்தி கடன் வாங்கி வைக்கிறாங்க. இவருக்கெல்லாம் பெரிய அளவு அடி சார். அவருக்கு இவரெல்லாம் மீண்டு வர முடியாது. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து அவர் வந்து ஒரு வீடியோ விடுறாருனாக்கா 1க்கு 10 வாட்டி யோசிக்கணும் சார். இதில் வந்து நல்லது இருக்குதா கெட்டது இருக்குதான்னு யோசிக்கணுங்க. இதில் இவ்வளோ பேர் வாழ்வாதாரத்துக்கு எடுத்துட்டாரு இல்லைங்களா? இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, அதை மறுபடியும் நம்ம இதை ரெக்கவர் பண்ணணும். அவர் சாரி கேட்டு இது நான் பண்ணது தப்பு தான் சொன்னாலும் இவ்வளோ நாள் உங்களுக்கு 1 வாரம் 2 வாரம் எடுத்துக்கினாலும் அந்த 2 வாரத்தோட விவசாயிங்க காலிங்க. அந்த சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு இன்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணாருங்க. க்ரியேட் பண்ணி அதை கொண்டு வந்துட்டார். இப்போ எங்களோட கருத்து என்னென்னா, அவர் அதை ஃபஸ்ட்டு வந்து அதை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு பீதியை கொண்டு வந்துட்டார். அந்த பீதியை அவர் எப்படி கிளியர் பண்ணனா, சார் இதனால தான் வந்ததா, இதனால தான் போச்சா அப்படின்ற அவர் கிளாரிஃபிகேஷனை அவர் கொடுத்தாகணும். யாருங்க? அந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். அவர் ஒரு கிளாரிட்டியை கொடுத்தா தான் சதீஷ்குமார் அவர் கொடுக்கட்டும். அவர் கொடுத்ததுக்கப்புறம் தான் என்னென்னா, சார் அவரால் ஏற்பட்ட விஷயத்தை அவர் தான் சார் எடுத்தாகணும். அவராக எடுத்தால் மட்டும் தான் பொதுமக்களும் நம்புவாங்க. நாங்கள் எவ்வளோ கத்தி போகிறான்னா ரோட்டில் உட்காந்து கத்தினா கூட அதை நம்ப மாட்டாங்க. அவர் அந்த விஷயத்த பண்ணிட்டாரு. நான் பண்ணது இதெல்லாம் தவறு, இதெல்லாம் இப்படி நடக்காதுன்றத அவர் உண்மையை சொல்லட்டும். பொய் தேவையில்லைங்க, அதுக்கான உண்மையை அவர் பேசட்டும், வேறு எதுவும் தேவையில்லைங்க. இப்போ ஆனால் சிரஞ்சி ஏற்ற முடியாது, எந்த ஒரு கலப்படமோ தர்பூசணியில் கலக்க முடியாது நீங்கள் சொல்கிறீங்க. அதே போல் அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் தொடச்சி காட்டுறாங்க, சிவப்பு நிறமாக இருக்குன்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதே டிஷ்யூ பேப்பர் நம்ம ப்ரெஸ் மீட்டில் ஒரு மேடம் வந்தாங்க. சார் அந்த டிஷ்யூ பேப்பரை தொட்டு காமிங்களான்னாங்க. உங்கள் இதில் கட் பண்ண பழம் அவங்க வச்சு எடுத்தாங்க. அவராச்சும் அன்றைக்கி இன்னும் சிரஞ்சை விட்டுட்டு அப்புறம் டிஷ்யூ வச்சாருங்க. அவர் என்ன தெரியாமல் பண்ணியிருக்கணும், இதை கட் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இருந்து ஒரு சிரஞ்சு விட்டால் மறுபடியும் டச் பண்ணியிருக்கலாம். நாங்கள் உங்கள் கண் எதிரில் அதை டச் பண்ணி காமிச்சோம். அதில் என்ன கலர் வந்தது? சிவப்பு கலர் வந்ததுங்களா? அதோட ப்ராப்பர்ட்டி சார், அதனோட குணாதிசயம் அதான். அது சிவப்பு கலரில் இருந்தால் தான் தர்பூசணி, வெள்ளை கலரில் இருந்தால் வெள்ளை பூசணி, மஞ்சள் கலர் இருந்தால் மஞ்சள் பூசணி. அதோட குவாலிட்டி, அதோட ப்ராப்பர்ட்டி சார். அதில் போயிட்டு வந்து கலரை சேர்க்குறாங்க போகிறாங்க, அதெல்லாம் தப்பு சார். எந்த ஒரு பதிலையும் உள்ளே சேர்க்க முடியாதுங்க. வெளியில் கூட நீங்கள் எது வேணுமோ தெளிச்சிக்கலாம், போய்க்கலாம், அதை பண்ணலாம். ஆனால் உள்ளே உங்களால் எதுவுமே பண்ண முடியாது சார். இதுதான் சார் தர்பூசணியோட குவாலிட்டியே. ஒருவேளை நம்ம தர்பூசணி விளைவிக்கும் போது இந்த பூச்சி மருந்து தான் தெளிப்போம்ல, அதனால் ஏதாவது பாதிப்புகள் வருமா? பூச்சி மருந்துங்கிறது பூச்சிங்களை சாவடிக்கிறது தான் சார் மருந்து. நீங்கள் தர்பூசணியை நீங்கள் அதோட இம்பேக்ட்லாம் எதுவும் இருக்காதுங்க சார். இப்போது ஒரு பழம் வரணுங்க, அந்த பழம் ஒழுங்காக தெளிவான ப்ராடக்டாக கொண்டு வரணும்னா அதுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதோ அதெல்லாம் அதை அழிச்சாதான் நான் அதை கொண்டு வர முடியும். அது போய் அங்கே பாதிக்கும் போது ஒரு பூச்சியை நான் அதை கொண்டானதான் அதாவது பூச்சினா என்னங்க, ஒரு புழு. அந்த புழுவை சாகடிச்சாதான் அது உள்ள அந்த புழு போய் ஓட்ட போடாமல் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் பண்ணாமல் எப்படி சார் பண்ண முடியும்? இது எல்லாமே சார் எங்களுக்கு வந்து வரலாம். இதெல்லாம் வந்து நாங்களாக
உருவாகிட்டு படிச்சிருக்கலாம் வரல. இதெல்லாம் எங்களுக்கு தோட்டக்கலையிலேருந்து எங்களுக்கு அதெல்லாம் எடுப்பாங்க சார். அவங்க விதை கொடுப்பாங்க, அவங்க தோட்டக்கலையிலேருந்து அவங்க வந்து இதெல்லாம் எங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சார் இதே மருந்து எங்கள் தோட்டக்கலையில் கொடுக்குறாங்க சார். தோட்டக்கலையில் கொடுத்த மருந்தை வாங்கி தான் நாங்கள் ஹியூமிக்காக இருந்தாலும் எல்லாமே அங்கேருந்து நாங்கள் சப்சிடியில் வாங்குகிறோம். அங்கே அரசும் கொடுக்குறாங்க, அரசு கொடுக்குறதுல அதையும் நாங்கள் எடுக்கிறோம். இதெல்லாம் அரசு பண்ணாமல் நாங்கள் எப்படி சார் பண்ண முடியும்? எங்களுக்கு மானியத்தில் விதையும் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஒரே வருத்தம் என்னென்னா, இதெல்லாம் பண்ணுறாங்க கரெக்டுங்க, ஒரு விலை நிர்ணயம் வேணும். இத்தனை ஆயிரம் கீழே போகக்கூடாது ரேட்டு. இத்தனாயிரம் கீழே போகலன்னா நாங்கள் சேஃப். நாங்கள் இறைச்ச பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையும் மீறி எக்ஸஸாக போகுதுன்னா அதெல்லாம் எங்களோட உழைப்பு கிடச்சி நாங்கள் வெற்றின்ற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த லாபத்தை நாங்கள் கொண்டு வந்துடுவோம். சிறு சைஸ்லேயே தர்பூசணி, இப்போ தர்பூசணி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வைஸ் தான் ஃபர்ஸ்ட்லாம் வந்து கோடைக்காலம் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லா நேரங்களையும் கிடைக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா விதங்களாக இருக்குது. அதாவது பச்சை நிறம் மேலே இருந்ததுன்னா டார்க் பச்சை இருந்தால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட்டிஷாக இருக்குது. இப்போ அதே போல் உள்ளே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம சாப்பிடும்போது ரெட் கலர்லேயே இருக்குது. இப்படி தர்பூசணிகள் மாறுபடுறதுனால இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா, இல்லை இது வந்து இந்த பயிரெலாம் இருக்குங்களா, இது எப்போதுல வந்தது? சார் எல்லாமே வந்து ஹைப்ரிட் வெரைட்டிங்க சார். இப்போது எல்லாமே ஹைப்ரிட் வெரைட்டி, தொழில்நுட்பம் நிறைய உருவாயிடுச்சிங்க. எல்லாம் ஒன்று இப்போது எல்லாரும் ஒருத்தவங்க அவங்களோட இதுவை காமிக்கணுன்றதுக்காக எல்லாம் அவங்களோட வளர்ச்சியை காமிக்கிறாங்க. அதேமாதிரி தர்பூசணியில் ஒரு வெரைட்டி வருதுங்க சார். பழத்திலே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குதுங்க. ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறீங்க, மாவு ஆப்பிள் இருக்குது, க்ரன்ச்சி ஆப்பிள் இருக்குது, இன்னொன்று சின்ன ஆப்பிள் இருக்குது. அதெல்லாம் ஒன்று வெரைட்டிங்க சார். ஊட்டி ஆப்பிள் இருக்குது, எல்லாமே ஒரு வெரைட்டிங்க. அதேமாரி தர்பூசணிலையும் ஒரு வெரைட்டி ஒன்றா வருதுங்க. ஃபாரின்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகி வருது. அந்த விதைங்க வந்து இங்கே வந்து நம்ம அதை வந்து நம்ம பெருக்கெடுத்து அதை வந்து நம்ம ஒரு விவசாய பொருளை நல்லா பண்ணுறோம். இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கிறது தாங்க. இதில் வந்து இதனால் கலப்படம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நஷ்டீடு அடைஞ்சிருக்கு சரிங்களா? இப்போ இது மேலே ஏதாவது வழக்குகள் தொடர்புங்களா? இதை எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க? உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், 8 ஏக்கர் ஃபஸ்ட்டு பயிர் வச்சேங்க. அடுத்தது ஒரு 15 ஏக்கர் இருக்குங்க. 8 ஏக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட செலவு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 60,000 to 70,000ங்க ஏக்கராக்கு. நான் 5 to 6 லட்சம் செலவு பண்ணிவிட்டு நான் நேற்று 2 லட்சம் நான் கையில் வாங்கலை சார். அதுவும் கடன் ஏற்றி அமைச்சிருக்கேன். ஒரு 2 லட்ச ரூபா வரல சார். சரி நான் தாங்குவேன், இவர் தாங்குவாரா? ஒரு விவசாயி வந்து இதை நம்பியிருக்கான் சார். அதாவது அவன் நஷ்டம் அடையலாம் கூட அவன் போட்ட பணத்தை எடுத்துகிட்டு போகணும் சார். பட் எனக்கு என்னென்னா, கவர்மெண்ட்டில் இவ்வளோ தூரம் இந்த ஒரு விஷயம்லாம் பண்ணி நம்மளாம் சொல்லியும் அவங்க வந்து ஒரு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸரை வந்து ஏதோ ஒன்று அவங்கள கூப்பிட்டு எதனா ஒரு அவங்க மூலிமா மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி இதெல்லாம் தவறு, நாங்கள் பேசுனது தவறு, இதனால் நடக்காதுன்றதை அவங்க சொல்லணும் சார். இது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் சார். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் அவர் சொல்கிறது இருக்கட்டும். இப்போ நீங்கள் உங்கள் வாங்கக்கூடிய இன்னொரு வியாபாரிகளுக்கும் சரி, வாங்கி சாப்பிடக்கூடிய பொதுமக்களுக்கும் சரி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தர்பூசணியை பயம் இல்லாமல் வாங்கி சாப்பிடலாம். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தாங்க, லைகோபைன்ன்ற அதில் ஒரு இதுவும் இருக்குங்க, திரவம் இருக்குது. அதனால் ப்ரோஸ்டேட் கேன்சர் வரதையே தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. ஒபிசிட்டி தடுக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் சார், இது எல்லா டைம்லேயும் இவ்வளோ என்ஆர்எம்ஸாக கிடைக்காதுங்க, இவ்வளோ அதிகமாகலாம் கிடைக்காது. சீசனில் அதிகமாக கிடைக்கும். சீசனில் அதிகமாக கிடைச்சா கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கும். இந்த சீசனில் நம்ம ஏற்கனவே நீரிழிவு, இந்த வெயில் டைமில் எல்லாமே சொட்டிங்க அப்படி இப்படின்னு இருக்குங்க. நீங்கள் இந்த நீர் பழங்க, இதை சாப்பிட்டோன்னாக்கா நம்மளுக்கு உடலில் நீர் சத்து சேரும். இதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டே தவிர இதனால் உங்களுக்கு பாதிப்பு கிடையவே கிடையாதுங்க. அதனால் மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, தர்பூசணி சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தில் நல்லா சாப்பிடுங்க. மற்ற டைம்லையும் கிடைக்குது. பட் இந்த டைமில் நம்மளுக்கு நிறைய வந்து நீர் இறங்கிட்டே இருக்கும். நீங்கள் நீர் பெருக்கிறதுக்கு இந்த மாதிரியான பொருள் சாப்பிடுங்க. அதேமாரி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஒரே பொருள் இதுதாங்க. இதில் தான் அதிக வாட்டர் கண்டென்ட் இருக்குது. நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடலுக்கு நல்லதே தவிர கெடுதி கிடையாதுங்க. அச்சம் இல்லாமல் வாங்கலாங்க. அச்சம்னா இவங்க போயிட்டு விற்கிறாங்க பாருங்கள், அங்கே போய் அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. இந்த பழத்தை கொடுப்பான்னு அவங்க செலக்ட் பண்ண போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, ரேண்டமாக வந்து ஒரு 5 பாதத்தில் ஊசி செலுத்தி வைப்பாங்க. ரேண்டமாக 5 பாதத்தில் எப்படி சார் செலுத்த முடியும்? அவன் போயிட்டு நல்லா இருந்தால் அதை எடுக்க போகிறான், நல்லா இல்லைன்னா அதை விட்டு போகிறான். அதில் ஒரு அடிபட்டுச்சுன்னா அதை விட்டு போகிறான். அவன் எடுத்து அதை சாப்பிட போகிறான் சார். இவர் தேவையில்லாத அந்த ஒரு வீடியோ போட்டதுனால அன்னிலேருந்து எங்களுக்கு ப்ரைஸ் ட்ராப் சார். எல்லாமே என்ன சோஷியல் மீடியா தானே சார் இன்றைக்கி ஆக்டிவாக இருக்குது. சோஷியல் மீடியாங்க, சோஷியல் மீடியாவில் எங்களுக்கு பெரிய இவரோட வீடியோவானால் பெரிய பாதிப்புங்க சார். ரைட்டு சார், நன்றி.